திருப்பூர் மோகன் அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க வந்தது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்கள மீட் பண்ணதுமே வந்து பெரிய ஒரு விஷயங்க. நம்ம வண்டியோட சவுண்டுக்கும் அந்த ரோடுக்கும் எம்டிக்கும் நைட்டுக்கும் செம்மையாக இருக்கு காய்ஸ். ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பஜாஜ் ஷோரூம் தாங்க கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னா, பஜாஜ் ஷோரூம்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மளையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளையே இன்வைட் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது அண்ட் ஷாக்கிங்காகவும் இருக்குங்க. நம்மளையே இன்வைட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சு. நம்ம வந்து ரெகுலராக வந்து வண்டி ரிவ்யூ எல்லாமே வந்து அவங்ககிட்ட வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதால நம்மளையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நானுமே வந்து அங்கே போயிட்டு என்னென்ன பைக்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, மீதி எல்லாமே வந்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுமே வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு எல்லாமே வீடியோவில் சொல்லிட்டேன். 5:45 வர சொன்னாங்க. டைமே வந்து 5:40 ஆக போகுதுங்க. ஸோ எப்படியும் 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சரி லெட்ஸ் கோ போவோங்க. அந்த தாத்தா டெய்லி பார்ப்பாருங்க என்னோடய வண்டியை. ஆனால் இன்றைக்கி தான் அவர் வந்து விசாரிச்சிருக்காரு என்ன ரேட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுமே வந்து டெய்லி இந்த சைடில் வந்து கேமரா மாட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் அது நல்லாயிருக்கும் தெரியுமாங்க. வண்டியோட சவுண்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈவெண்ட்டு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ ஈவெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து பஜாஜ் வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குமே நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் போகிறோம். நம்ம பஜாஜில் எல்லா வண்டியுமே வந்துட்டுங்க. ஓரளவு சிஎன்ஜி விட்டாங்க, எலக்ட்ரிக்கல் பைக் விட்டாங்க, பெட்ரோல் விட்டாங்க. இன்னும் போகிற பக்கம் பார்த்தா டீசல்லையும் ஒரு பைக்கை விட்டாலும் விட்டுருவாங்க. கொஞ்சம் இடம் கொடுங்கடா. ஸோ இந்த திருப்பூர் ரோடு மறுபடியும் அதே தாங்க சொல்கிறது. ஒஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், 10 அடிக்கு கூட ரோடு கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரோடு ஒன்று வரும் பாருங்கள். இதுதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடே வந்து ஒரு ஒஸ்ட்டுங்க. அப்படியே தாங்க வச்சு ஓட்டுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு தார் போடுவோம் அதுவும் கிடையாது. தோண்டி இருக்கிற இடத்துல மண்ணெளி போடுவோம் அதுவும் கிடையாதுங்க. அதை நினச்சாலே வந்து மனசே வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாட் வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோடு தான் இது தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மெயின் ரோடுங்க. ஆனால் இந்த மெயின் ரோடை பாருங்கள், வீட்டில் இருக்கிற வேண்டிய ஆட்கள்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அப்பா இருக்கணும். அந்த சின்ன பையனை கொண்டு பிடிக்க வச்சுருக்காங்க. அதுவே பாவம். ஸோ கைஸ், நம்மளுமே வந்து வந்துட்டாங்க. ஸோ என்ன வண்டி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வண்டி தாங்க. செட்டாக்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க, இதுதான் வண்டி. ஸோ இது வந்து ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் அண்ட் இந்த பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் அப்படின்னு நிறைய கலரில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் வண்டியுமே வந்து நல்லா இருக்குங்க. வண்டி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், செட்டாக் அப்படின்ட்டு அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த யமகால ஃபெசினோ ஒரு மாடல் வரும் தெரியுமா, அதே மாதிரி காப்பி பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் நல்லா இருக்குங்க. அண்ட் வண்டியோட கீயுமே வந்து நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், வண்டியோட இதுதாங்க வண்டியோட கீ. ஸோ வண்டி நம்ம வந்து லான்ச் பண்ண உடனே வண்டி ஆன் பண்ணி வண்டியோட ஸ்பெஷலாக என்னென்ன மாட்டியிருக்காங்க, என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து உள்ளே போவாங்க. உள்ளே இப்போ தான் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுப்போம். ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ்.
இங்கேயுமே வந்து திருப்பூர் மோகன் அண்ணா வந்திருந்தாங்க. எனக்குமே வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அண்ணனுமே வந்து நல்லா டைப்புங்க. நல்லா அண்ணன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பேசிட்டு நல்லா ஜாலியாக போச்சுங்க. ஸோ இன்னொரு நாள் வந்து நல்லா மீட் பண்ணி அண்ணன்கிட்ட நிறையா பேசணுங்க. ஸோ கைஸ் வண்டி எல்லாமே லான்ச் பண்ணியாச்சுங்க. வண்டி எல்லாமே இருக்குது. அந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். 136 கிலோமீட்டர் போகுமாங்க. ஹேண்ட் சால்ட் மெட்டல் பாடி, மெட்டலில் வந்து பாடி இருக்கும். ஹேண்ட் போர்ட் சார்ஜ் போட்டுக்கலாம். ஹேண்ட் செல்ஃப் அந்த இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளிங்க் ஆகுமாங்க. ஆன் கால் அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 80% 3 ஹவர்ஸில் வந்து சார்ஜ் ஆயிருமா, 80 வந்துடுமா. அண்ட் ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஹசார்ட் லைட்டு, ஹசார்ட் வந்து தானாக எரியுமாங்க. அண்ட் ஹீலஸ் ஸ்மார்ட் வந்து சாவி பக்கத்தில் இருந்தாலே போதுமா ஸ்டார்ட் ஆகிருமா. அண்ட் வந்து வாட்டர் வந்து ப்ரூஃப் இருக்குங்க. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஷோரூமோட ஸ்பெஷலைசேஷன். ஸோ வந்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா திருப்பூர் மோகன் அவங்க வந்திருக்காங்க, அந்த அண்ணா. ஸோ அவங்க வந்தது எனக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பைராக இருக்குங்க. நானே வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்காங்க ஐஸ். ஸோ அவங்க கூட நின்று நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டோம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க ஐஸ் இங்கேயே. அண்ட் இதுதாங்க வண்டி, புதுசாக லான்ச் ஆன வண்டி. ஸோ 2 மாடல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக, அது வந்து நார்மலுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் எல்லாமே நான் இப்போ வந்து பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டியோட கீ ஆன் பண்ணுவோங்க கைஸ். இதுதாங்க வண்டியோட மீட்ரு. அண்ணா இது எப்படின்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் போதுமா? இது ஒன் டச் தான். ஒன் டச். இதை டச் பண்ணாலே டபுள் டச் பண்ணினா ஆஃப் ஆயிரும். ஒன் டச் பண்ணினா ஆன் ஆயிரும். டபுள் டச் பண்ணால் ஆஃப் ஆயிருமாங்க, ஒன் டச் பண்ணால் ஆன் ஆயிருமாங்க. வண்டி வந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதுதாங்க அந்த வண்டியோட ஆட்டோமேட்டிக்கு. ஸோ வண்டியோட லுக்கை பாருங்கள், இதுதாங்க வண்டி பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இது நார்மல். ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணுறது இது கீழே, இது வந்து கீ தான். கீழே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹலோ, இது வந்து கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து கீ கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இங்கே பாருங்க கைஸ், கீ ஆன் பண்ணாலே எவ்வளோ அழகாக வந்து காட்டுது பாருங்கள். ஸோ நல்லா இருக்குங்க ரெண்டு வண்டியுமே. அதை தொட்டாலே ஓப்பன் ஆயிடுதா? எதுங்க இது லைட் அதுதான் அது கொஞ்சம் பிடிச்சிட்டே இருந்தோம். இது லைட்டு இது லைட்டாக தொட்டாலுமே வந்து இது ஓப்பன் ஆயிருமோ. அதை வந்து டார்க்காக அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா சீட்டு ஓப்பன் ஆகுதுங்க. இது வந்து ஹாய்ண்ணா, சொல்லுங்கண்ணா என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது எல்லாமே சொல்லுங்கள், கேட்போம். அது எனக்கு அந்த சைடு வரேன். உங்கள் 2 பேரையும் கவர் பண்ணலாண்ணே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ பேட்டரி. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே வந்துடும். ஃபுல்லாக டச் டிஸ்பிளே வந்துடும். டச்லேயே வந்துடுது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மேப் வந்துடும். உங்களுக்கு மேப் இதுலேயே வந்துடுமா? மேப் இதுலேயே வந்துடும். டச் பேக் போட்டிங்கன்னா மேப் இதுலேயே வந்துடும். டச் டிஸ்பிளேல உங்களுக்கு இது உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே இதுலேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுலேயே ஸ்டோரேஜ் டெக் பேக் போட்டோம்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தீம் வந்து 2 தீம் போட்டுக்கலாம். தீம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தீம் வரும். டெக் பேக் இது இல்லாதவங்கிட்ட உங்களுக்கு வரல. இது 2 தீம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு டச்சோட சென்சிட்டிவிட்டி மாற்றிக்கலாம் இதுலேயே. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன்னு இது வச்சுக்கலாம். சரி, மழையில் நிற்கிது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். யாருமே டச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இல்லாத போனால் நம்ம இதை பண்ணிட்டு நம்ம பட்டனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு ரைடிங் போகிறோம், அந்த மாதிரி க்ளவுஸ்னால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல், இது வந்து எல்லாமே இதில் வந்து பிரைட்னஸ் லெவல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட் ஸ்பேஸ் பெருசாகவே இருக்கும். ஆமாம், இதை நான் பார்த்துட்டேண்ணா. இது லாங் ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். இது நல்லா ஸ்டோரேஜ் நல்லா பெருசாக இருக்குண்ணா. இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அண்ட் அதில் இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அதே தான் பார்த்தீங்கன்னா டச்சு. இது வந்து நார்மல். அது வந்து பாப்பி சென்சார் டைப்பு, இது நார்மல் கீ டைப். டிஃப்ரென்ஸ் அவ்வளோ வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2மே ஒன்று தான் வண்டி. மாடல் மட்டும் தான் வேறு. நான் டச் வருது, அது டச் வருது. அது உங்களுக்கு கீலெஸ், இது கீ வருது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். இது கீ டைப் இல்லை.
வண்டிங்க. அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக். இது வந்து நம்ம கீ போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் கீ போடுறேன், ஆன் ஆகிட்டு பாருங்கள். அது வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆன் ஆயிரும். ஸோ அந்த வண்டியோட ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம லைனாக போட்டே இருப்போங்க. ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ் நான் இன்வைட் பண்ணதுக்கு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம பசங்கன்னு சொல்ல முடியும். ஹாய் ப்ரோ. ஸோ எல்லாருமே வந்து எப்போ கேட்டாலுமே வாங்க ப்ரோ வண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சாரை காட்டிட்டு அப்போவே சார் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்காங்க. அப்படி தானே? சரி. ஸோ நம்மளை இன்வைட் பண்ண பஜாஜ் ஷோரூம் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வண்டியோட ரிவ்யூ எல்லாமே வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரேன். ஸோ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த வண்டி ரிவ்யூ எல்லாமே நான் பக்காவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ ஸ்பீடு போகுது, டாப் அண்ட் ஓட்டுவோங்க, நம்ம எலக்ட்ரிக் பைக்லேயும் டாப் அண்ட் ஓட்டுவோம். ஸோ மீதி எல்லாமே வந்து மோட்டோ விளாகில் கண்டுபிடிக்கிறேன். ஸோ காய்ஸ் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. இந்த திருப்பூர் மோகன் அண்ணா வருவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஸோ எனக்குமே வந்து அவங்ககிட்ட பேசணும், மீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் வந்து இன்றைக்கி தாங்க நடந்து. ஸோ நானுமே அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ பேசுவேன், அவங்க அப்பப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து திருப்பூர் எப்போனா வருவீங்க அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் வருவேன்ப்பா, வரும்போது சொல்கிறேன் அப்படின்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. காலையில் வரைக்கும் பார்த்தேன், அவங்க எதுவுமே பக்கத்தில் இல்லை, வெளியே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்தாங்க, நல்லாவே பேசினாங்க. அது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து பார்க்கும்போது. ஸோ அவங்களுமே அண்ணனுமே அப்படி இல்லைங்க, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை வந்து இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு வந்து நினைப்போம் பார்த்தீங்களா. ஆனால் அவங்க அதுக்கும் மேலேயும் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஸோ இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசலாங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே மீட் பண்ணி நல்லாவே பேசிக்கலாங்க. ஸோ நம்மளுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ ரோடை பாருங்க, நைட் ஆனால் வந்து திருப்பூர் எம்டி ஆயிருங்க. அதுதாங்க இந்த திருப்பூரில் சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம வண்டியோட சவுண்டுக்கும் அந்த ரோடுக்கும் எம்டிக்கும் நைட்டுக்கும் செம்மையாக இருக்குது கைஸ். அண்ட் நானுமே இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அண்ட் எங்கே வெளியே போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய் கைஸ்.